ஆண்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சைதாப்பேட்டை ஜோன்ஸ் ரோட் அறிவுத்திருக்கோயில் சார்ந்த அருள்நிதியர்கள், பிரம்மஞானியர்கள், துணை பேராசிரியர்கள், பேராசிரியர்கள், அறக்கட்டளை நிர்வாகிகள், பொறுப்பாசிரியர் ஐயா கருணாகரன் ஐயா அவர்கள், அவரை சார்ந்து தொண்டு செய்யும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேனுடைய பணிவான தயவான வணக்கங்கள். மற்றும் இந்த அறிவுத்திருக்கோயில் உருவாகி 29 ஆண்டுகள் நாம் கடந்து விட்டோம். 29வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பது சாதாரணம் கிடையாது. தொண்டு செய்வதால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கலாம், நினைக்கலாம். அம்மா, நீங்க செஞ்ச புண்ணிய பலன் தான் தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு. இறைவன் அளிக்கிற பெரிய பேர் எது தெரியுங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய செல்வந்தனாக இருப்பது, கோடீஸ்வரனாக இருப்பது, பெரிய ஒரு தொழிலதிபராக இருப்பது, ஒரு பெரிய கல்விமானாக திகழ்வது, பெரிய ஒரு அறிவுடையவராக திகழ்வது, இல்ல ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகராக, ஒரு புகழ்பெற்ற இசைக்கலைஞர், இன்னும் இன்னும் எத்தனையோ துறைகளை பார்த்து, நபர்களை பார்த்து நீங்க ஏங்குறீங்க இல்லையா? ஆனால் ஆண்டவன் அதெல்லாம் ஒரு பேரு தான். அது உலகியல் வாழ்க்கை, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல உங்களுக்கு ஒரு பெரிய செல்வம் கொடுக்கிறார். ஆனா அதையெல்லாம் விட ஆண்டவன் உங்கள் மீது கருணை மிக கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தொண்டு செய்வதற்குரிய எண்ணத்தையும், அந்த மனசையும், அந்த பொருள் ஆற்றலையும், உடல் ஆற்றலையும், மன பக்குவத்தையும், மன வலிமையையும், அறிவாற்றலையும் உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா, இதெல்லாம் இருக்கும். ஆனா மனசு இருக்காது. எல்லார்கிட்டயும் பொருட்செல்வம் இருக்கு. எத்தனை பேருடைய பொருட்செல்வம் நல்லதுக்கு பயன்படுது. அதனாலதான் ஆண்டவன் தண்டிக்கணும்னு நினைச்சிட்டான்னா நிறைய பொருளை கொடுப்பான். இது ரகசியமே உங்களுக்கு தெரியாது. ஆண்டவன் தன்னை விலக்கி வைத்து பொருளை கொடுத்து, அந்த பொருள் தான் ஒருவனை பாவம் செய்ய தூண்டும். எப்படி பாவங்கள் நடைபெறுகிறதுன்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல பாவம் எப்படி நடைபெறுகிறது? பதவி, பணம், புகழ், கல்வி. படிச்சவன் பாவம் பண்றான். கற்றதன் ஆளாய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனேன்னு வள்ளுவர் கேட்டாரு. அந்த குறள் யாரும் நம்ம ஏதோ மனப்பாடம் பண்ணி எழுதிடுவோம். கடவுள் வாழ்த்துல 2வது குறள் எனக்கு தெரியுமே, தெரியுமே, தெரியும். சரி, அந்த ஒரு குறள் வழி கற்றதனால் ஆய, இந்த பொருள் சொல்லணுமா? படிச்சதுனால என்ன பிரயோஜனம்? வள்ளுவன் கேட்கிறார். கற்றதனாலாய பயன் என் கொள் வாளறிவன். நீ என்னடா படிச்ச? எவ்வளவு பெரிய படிப்பாளி அவன், அறிவு. வாளறிவன்னா என்ன பொருள்? அவனை விட பெரிய அறிவாளி இல்ல. இறைவனினுடைய அறிவுக்கு முன்பு நம்முடைய அறிவு எங்கே இருக்கிறது? நம்ம எப்பயாவது சிந்திச்சோமா? ஒரு நூலகம் சென்று பாருங்கள், நாம எவ்வளவு முட்டாளுன்னு தெரியும். ஒரு சின்ன ஒரு டிகிரி பிஏ, ஒரு சின்ன டிகிரி பிஏ, எத்தனை புத்தகம் இருக்கும் அதில்? படித்ததில் எத்தனை கொஸ்டின் பேப்பருக்கு மட்டும் படிச்சிருப்போம். அதுல இப்ப படிச்சது எவ்வளவு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? இப்போ 6th ஏதோ ஒரு குறள் படிச்சிருப்போம். இப்ப ஞாபகம் இருக்கா? 6th ஏமா இப்ப படிச்சு இப்ப ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ண சொன்னாங்க, ஞாபகம் இல்ல. என்ன நம்ம படித்தோம்? நம்முடைய ஞாபகம் மறதி. காலையில என்ன சாப்பிட்டீங்க? ஞாபகம் வச்சுன்னு உடனே சொல்றவங்க ஞாபகம் இல்லை. இவ்வளவு அறிவு குறைபாடு நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த வாளறிவனினுடைய நற்றால் தொழாரினேன் கற்றதனாலாய பயன் என் கொள்னு வள்ளுவர் கேட்டாரு. அதனால கல்வி என்னால் நமக்கு பெரிய பேரா அப்படின்னா, எல்லாமே நம்ம அந்த இறைவனோடு இணைந்து நீங்கள் செல்லவில்லை என்றால் பாவத்திற்கு நம்ம போயிடுவோம். தொண்டோட போகணும். சத்விசாரம் பரோபகாரம் என்றார் வள்ளல் பெருமானார். இறைவனை அறிந்து அடைந்து அம்மயமாதல். அம்மயமாதல்னா அவராவே மாறிடும். முதல்ல அறியணும்னா என்ன? கடவுள் எது என்று அறியணும். அதுவே நமக்கு இன்னும் தெரியாது. எது கடவுள் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எதையோ கடவுள் என்று அறிந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் கடவுள் தான். அதாவது சொல்லுவாங்க, இது பிரம்மமா? ஆம் பிரம்மம். இது பிரம்மமா? இது பிரம்மமானா பிரம்மம் இதுதான், இதுதான் பிரம்மம், இது பிரம்மம். ஆனால் இதுவே பிரம்மமா? இதுதான் புரியல நமக்கு. நீ பார்க்கின்ற அனைத்தும் பிரம்மம் தான். ஆனா அதுவே பிரம்மம் அல்ல. ஒரு சூரியனினுடைய வரைபடத்தை போட்டு ஆசிரியர் பாடம் நடத்துறார். சூரியன் சொல்லி அங்க ஒரு பூமியின் போட்டு சந்திரனை போட்டு வரைபடம் போட்டு நடத்தினா நான் அதை சூரியன் நம்பணும். ஆனா அதுவே சூரியன் அல்ல. அதுக்காக அது சூரியன் இல்லையா? இருக்கு. புரியுதா?
அப்படி பெரியோர்கள் நமக்கு விளங்க வைக்க வேண்டி சில உருவ வழிபாடுகளை கொண்டு வந்தார்கள். அது கடவுளா? கண்டிப்பா கடவுள் தான். ஆனா அதுவே கடவுள் அல்ல. இதுதான் நமக்கு புரியல. அப்ப அது இல்லன்னு அருட்தந்தையும் வள்ளலாரும் சொல்லல. அப்பா அதையே நம்பிட்டு உட்கார்ந்திருக்கியே, உண்மை தெய்வத்தை நீ பார்க்க வேண்டாமா? அப்ப எது தெய்வம் என்று அறிதல் முதல் படி. எது தெய்வம்னு தெரிஞ்சா தானே அதை நோக்கி என் பயணம் தொடரும். அப்படி அந்த விளக்க வந்தவர்கள் தான் உண்மை மகான்களாகிய வள்ளல் பெருமானார், வேதாத்ரி மகரிஷி இது போன்றோர்கள். எது தெய்வம்? அப்போ அதனால தான் வள்ளல் பெருமானார் சொல்லுவார், மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை என்றருள் அருட்பெருஞ்சோதி என்பார். சாதாரணம் கிடையாது இந்த அகவல் வரி. இறைவன் வந்து சொல்றாராம், ராமலிங்கம் நீ மேயினை எது? என்னை மேயினை எது? எது தெய்வம் என்று தெரிந்து கொண்டு நீ சரியாக என் பாதையில் வந்தாய். மேயினை உனக்கு எத்தனையோ தெய்வ வழிபாடு இருந்தாலும் சரியா புடிச்சிட்டடா நீ என்ன. அருட்பெருஞ்சோதி தான் என்று அந்த அருவ வழிபாடு கூட அதை சொல்ல முடியாது. அது அருவமா உருவமா உருவமா அந்த அருட்பெருஞ்சோதியை நீங்கள் அருவ உருவ உருவ எதற்குள்ளும் அடைக்க முடியாத ஒரு வழிபாடு தான் அருட்பெருஞ்சோதி வழிபாடு. அது சொரூபம். ஜோதியுள் ஜோதியின் சொரூபமே அந்தம் ஆதி என்று அருளி அருட்பெருஞ்சோதி என்பார். இந்த சொரூபம்னா என்ன? ஆண்டவர் வந்து அவர்கிட்ட சொல்றாராம், நீ சரியா புடிச்சிட்டப்பா என்ன மேயினை. அப்ப என்ன ஆச்சு? உனக்குள் நான் விளங்க ஆரம்பித்து விட்டேன். மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை. நீ அதுவா ஆயிட்ட. இனி நீ வேற நான் வேற கிடையாது என்று. அப்ப இறைவனை அறிந்து எது என்று அறிந்து வள்ளல் பெருமானார் போல முதலில் எது என்று அறிய வேண்டும். அருட்தந்தை அறிந்தார். அவருக்கு சிறு வயதுல வந்த கேள்வி என்ன? 3 கேள்வி. நாங்க சாதாரணமா அந்த குட்டி குழந்தைக்கு வரக்கூடிய கேள்வியா? இல்லையா? இறைவனை அறிந்து அடைந்து அம்மயம் ஆதல் தான் இந்த பிறவியினுடைய நோக்கம். அம்மயம் ஆதல். இந்த பேரு நாம் பெற வேண்டும் என்றால், இப்ப நம்ம சொன்னாங்க இல்லையா, தொண்டே தொழுகையாக இருப்பதுதான் வழி. அப்ப எது இருந்தாலும் இறைவன் நம்மை பாவத்திற்கு கொண்டு சென்று விடுவார்கள். எத்தனையோ பேர்களை பார்த்து நீங்கள் வியக்கின்றீர்கள். எல்லா பேறுகளை விட மிகப்பெரிய பேரு எது இறைவன் அளிப்பது என்றால், நீங்க தொண்டு செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுப்பா. அருட்தந்தை சொல்லுவார், உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். எது உனக்கு இருக்கோ, செல்வம் இருக்கா, செல்வத்தால செய். இல்ல கல்வி இருக்கா, கல்வியால செய். அறிவு இருக்கா, அறிவால செய். இல்லை உன்னிடத்தில் உடல் பலம் இருக்கிறதா, செய். இப்போ நீங்க கேட்கலாம், நானும் இல்லை என்கிட்ட. என்னால எழுந்து நடக்கிறது எனக்கு பெரிய விஷயம். செல்வம் இல்ல, இருக்கிறது எனக்கு இவ்வளவுதான் இருக்கு. அப்படி ஆண்டவர் நம்மளை இங்க வைக்க மாட்டார். அருட்தந்தை எப்படி கேட்பார் தெரியுங்களா? சுவாமிஜி கேட்கறது தெரியுங்களா உங்களுக்கு? அவரு எப்படி தொண்டு செய்ய சொல்லுவார்? பொருள் உதவி. அவர் சொல்லுவாரு, சம்பாதிக்க வேணான்னு உங்களை சொல்லல, நல்லா சம்பாதிங்க சொல்லுவார். எல்லாரையும் உலகியல் வாழ்க்கையை விட்டுட்டு வர சொல்ற குரு இவர் இல்ல. ஏன்னா இவரே எவ்வளவு வேலைகள் செய்தவர்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பணிகள் செய்தவர்னு எத்தனை பேர் அவருடைய வரலாறை படித்திருக்கிறீர்கள். எப்படிப்பட்ட குருவினுடைய பாசறையில் இருக்கிறீர்கள்னே நமக்கு அந்த பெருமை தெரியாது. எப்படிப்பட்ட குரு தெரியுமா இவரு? மாசுமறு இல்லாத குரு, ஒரு மாற்றில்லாத குரு, ஒரு இடத்தில் விமர்சனம் செய்ய முடியாத குரு. உண்மை. இது என் குரு என்பதால் பெருமை எல்லாம் இல்லை. ஒரு உலகியல் வாழ்க்கையில் முழு வெற்றி அடைந்து காண்பித்தார் அவர். தன் மனைவியை எப்படி நேசித்தவர் அவர். அவருக்கு தெரியும் அவங்க எல்லாருக்கும் 2 மனைவிகள். கட்டாயத்தின் காரணமாக வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டார். தன் மனைவியின் முதல் மனைவியின் மீது வைத்த அன்பு, அளவற்ற அன்பு. அந்த அம்மா பேச்சை தட்ட முடியாம, அதெல்லாம் நீங்க எனது வாழ்க்கை விளக்கம் என்கிற அவருடைய அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நீங்கள் அழாமல் அந்த 2வது திருமணத்தினுடைய அந்த நிகழ்ச்சியை நீங்க படிக்க முடியாது. அப்படி அவர் திருமணம் செய்து கொண்டார். ஒரு மாசு மறு இல்லாத குரு. அப்ப அந்த உலகியல் உங்களுக்கு தெரியும் அருட்தந்தையை பற்றி. அவருடைய ஊர் இங்கதான் கூடுவாஞ்சேரி, சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. எளிய நெசவாளி குடும்பம். 3வது படிக்கும் போதே படிப்பை நிறுத்திட்டாங்க.
அந்த கால் கூட எட்டாதான் போய் நெசவு தறியில இறங்குறாரு. பசி பட்டினி இருந்து இருந்து வேண்டி வேண்டி பெற்ற குழந்தை அம்மா அப்பாக்கு. தாய் அத்தனை அன்பு. ஒரு செய்தி சொல்லணும், நான் மறந்துட போறேன். எப்படி என்றால், இந்த ஃப்ளோல அருட்தந்தையை பற்றி சொல்லும்போது அம்மாவை பற்றி சொல்லாமல் போகக்கூடாது. அவருடைய தாயார் சின்னம்மையார், வள்ளல் பெருமானாரின் தாயாரின் பெயரும் அருட்தந்தையின் தாயாரின் பெயரும் ஒரே பெயர், சின்னம்மையார். அந்த சின்னம்மையார் தான் அவருக்கு இன்ஸ்பிரேஷன். வள்ளல் பெருமானார் இன்ஸ்பிரேஷன் யாரு? அவங்க அம்மா தான். அவர் எழுதியிருக்கார், தன்னுடைய வாழ்க்கை உலகத்தில் எழுதுறாரு. என்னன்னா, அந்த ஒல்லியான தேகம், பசி பட்டினி, ஒரு நாளைக்கு ஒரு குவளை கூழ் கிடைக்கிறதே கஷ்டம் அவங்க வீட்டுல. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், கூடுவாஞ்சேரியில அங்க பிள்ளை பேரு யாருக்காவது நடந்துருச்சுன்னா இந்த அம்மா போய் வாலண்டியரா, யாரும் கூப்பிட மாட்டாங்க, வாலண்டியரா போய், ஒரு குழந்தை பிறந்த வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த வீட்டுல போய், அப்பெல்லாம் எவ்வளவு, அருட்தந்தை 1911ஆம் ஆண்டு பிறந்தவர். அப்ப அந்த காலகட்டத்தில் அவ்வளவு மருத்துவ வசதிகளோ அதெல்லாம் இருந்திருக்காது. அப்ப அந்த அம்மா போய் அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறது, தாய்க்கு வந்து தண்ணி ஊத்துறது, மருந்து இழைச்சி ஊத்துறது, எவ்வளவோ வேலை இருக்கும் இல்லையா? அதை போய் செய்வாங்களாம். அது சுவாமிஜிக்கு கஷ்டமா இருக்குமா. ஏன்னா இந்த அம்மா விட 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 விடன்னு ஒல்லியா இருப்பாங்களாம். அப்ப அம்மா இருக்க மாட்டாங்க வீட்டுல, அப்படியே அசந்து வருவாங்களாம். வயிற்று பட்டினி, காலையில சாப்பாடு கிடையாது இல்லையா? அப்ப இவருக்கு பதறுமா. அப்ப ஏம்மா இப்படி போற, உன்னாலதான் முடியலல்ல, காலையில கூட சாப்பிடல, இந்த மாதிரி உடம்பு முடியாம போய் நீ இப்படி வேலை செய்யணுமா, வீட்டுல நீ ஓய்வா இருக்கலாம்ல அப்படின்னு அருட்தந்தை கேட்பாராம். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவாங்களான்னு தெரியுமா? இதுதான் அவ்வளோ பெரிய மகான் வந்ததற்கும், இவ்வளவு பெரிய உலகம் எங்கும் கூட்டங்கள் அவருக்கு உருவானதற்கும் அந்த தாயின் ஒற்றை வார்த்தை வாசகம். ஏன்பா, நான் செத்து போயிட்டா என்னை யமன் வந்து கூட்டு போவான்ல, அப்ப கூட்டு போகும்போது இந்த உடம்பையும் இந்த சதையும் எடை போட்டா எடுத்துட்டு போறான். மண்ணுக்கும் நெருப்புக்கும் இரையாக போற இந்த உடம்பு 4 மக்களுக்கு பயன்படக்கூடாதா? என்ன வார்த்தை சொன்னா தாய்? அதான் தாயை போல பிள்ளை. எந்த பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு எதுவும் சொல்லித்தர வேண்டியதில்லை, நடந்து காண்பித்தால் போதும். இவ்வளவு பெரிய மகான் உருவானதற்கு எந்த ஒரு சம்பவம் காரணம்? தன் தாயினுடைய அந்த வாழ்க்கை முறை. என்னை அம்மன் கொண்டு போகும்போது எடை போட்டா கொண்டு போறான். அப்படி வீணா போற உடம்பு 4 பேருக்கு பயன்படட்டும்பா. அது பாதித்ததாம் அருட்தந்தைக்கு. ஆமா, நாமளும் 4 பேருக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லி அருட்தந்தை எழுதியிருப்பார். பிறர் இன்புற கண்டு தாம் இன்புறுவதே பிழையிலா சலிப்பிலா பேரின்பமாம். இது போல பாடல்கள் உருவானதற்கெல்லாம் காரணம் என்ன? தன் தாயினுடைய அந்த வாழ்க்கை. தந்தையும் அப்படித்தான். அப்படி அவர் அவ்வளவு எளிய வாழ்க்கை. ஒரு நாள் அவருக்கு வந்து குழந்தை அந்த நெசவுல இருக்கு. தாயும் தந்தையும் அந்த தடுப்புன்னு இருக்கு இல்லையா, அந்த தடுப்பு வீடு எவ்வளவு சின்னது, ஓலை தடுப்புக்கு பின்னாடி ஏதோ பேசிக்கிறாங்க. ரொம்ப பொறுப்பான குழந்தை, நீங்க இமேஜினே பண்ண முடியாது. அப்படி ஒரு அவ்வளவு சமத்து புள்ள அருட்தந்தை ஐயா. அப்ப என்னமோ அம்மா அப்பா பேசிக்கிறாங்களே, என்னன்னு தெரியலையேன்னு அந்த குழியிலிருந்து எழுந்து, சரியான உணவு நேரம் 1 மணி. அப்ப எழுந்து போய் அம்மா கிட்ட கேட்கிறாரு, என்னம்மா அப்படின்னா, அப்பா உனக்கு இத்தனை நாள் ஒரு ஜோடுதல கூழாவது மதியம் நீ வந்தா கொடுக்க இருந்தது, இப்ப நீ எழுந்து பசியோட வருவியே வேலை முடிச்சுட்டு, ஒரு ஜோடுதலை, அதே இப்படி எழுதியிருப்பாரு, ஒரு ஜோடுதலைன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கூழு கூட உனக்கு கொடுக்க எங்களுக்கு இல்லையே, தகர ஜோடுதலைன்னு எழுதியிருப்பார். தகர ஜோடுதலை கூழு கூட நான் போய் வீடு வீடா போய் நான் கேட்டு பார்த்துட்டு, தெரிஞ்சவங்ககிட்டலாம் கூழு இருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னு சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்பாங்க இல்லையா, அது பிச்சை இல்லை. இப்ப நான் கொடுக்குறேன், நாளைக்கு நீ கொடு. யார்கிட்டையுமே நீ இல்லை, உனக்கு நீ பசியோட வருவியே, உன்னை வரமா வரம் இருந்து தவமா தவம் இருந்து பெத்தமே ராஜா, உனக்கு கொடுக்க கூழு கூட இல்லையேன்னு பதறும்போது நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எதுக்கு என்ன பெத்த? நானா கேட்டேன்? இப்படி பெத்துட்டு இது வேற என்ன ஸ்கூலை விட்டும் நிறுத்திட்டீங்க, காலு கூட எட்டல, என்னை கொண்டு வந்து குழியில இறக்கிட்டீங்க, இப்ப கொடுக்குற பணம்லாம் எங்க போகுது? என்னென்னவோ கேள்வி கேட்போம் இல்லையா? ஆனா அது அச்சமத்து புள்ள பாருங்க. அதனாலதான் அந்த மகான், அதனாலதான் விளையும் பயிர் முளையிலே தெரியும். அவர் கேட்டாரு, அம்மா இது மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாருக்கும் இல்ல, அது குழந்தை கவனிக்குது.
ஒரு சிலருக்கு எல்லாம் இருக்கே, கூடுவாஞ்சேரியிலே பார்க்குறாரு. ஒரு சிலர் நல்லா தானம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு மட்டும் ஏன் இந்த வறுமை ஏன் ஏற்படுகிறது? ஏன் ஒரு சாராருக்கு மட்டும் இந்த நிலைமை? ஏன் உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, எல்லாரையும் ஒரே மாரில எத்தன வயசுல? 8 வயசுல கேக்குது. ஒரே மாரில்ல பார்க்கணும். அப்ப கடவுள் யாரு? அப்ப அந்த கடவுள் என்னை இப்படி படைச்சாரு அப்படின்னா, நான் யாரு? பசியும் பட்டினியுமா இருக்கிறதுக்கு என்ன படைச்சிருக்க மாட்டாரு. அப்ப வறுமை ஏன் ஏற்படுகிறது? இந்த இன்ப துன்பம் என்பது என்ன? இப்படி அவருக்கு 3 கேள்வி வந்தது. கடவுள் யார்? நான் யார்? உயிர் என்பது என்ன? இது 3 ஒரே கேள்வி. வறுமை ஏன் ஏற்படுகிறது? இன்ப துன்பம் என்பது என்ன? இது போல கேள்விகள் எழுப்பிக் கொண்டு இத வறுமைய ஒழிக்கணும். இப்ப சொன்னேன் இல்லையா? உலகியல் வாழ்க்கையிலிருந்து விட்டுட்டு வந்தவர் இல்ல அவரு. அவ்வளோ வெற்றிகளை காண்பித்தவர் அவர். அப்பேற்பட்ட ஒரு மகான். அப்ப என்ன பண்ணாரு? சென்னைக்கு போனாரு. மயிலாப்பூருக்கு வந்தாரு. அவங்க அக்கா வீட்ல வந்து தங்குனாரு. அவங்க அக்கா வீட்ல அவருக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல போய் வேலை செஞ்சாரு. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யும்போதும் அவருக்கு வருமானம் போதல. அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியல. அப்ப என்ன பண்றாரு? அங்க இருக்கிற தேங்கிய ஃபைல் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உலகியல் சார்ந்த வெற்றி என்பது அருட்தந்தை வேண்டான்னு சொல்லல. அவர் ஜெயிச்சு காமிச்சவரு. அப்ப அதுதான் இந்த சிறப்பு குருவே. இங்க எங்கேயாவது மனைவி நல வேட்பு விழான்னு எந்த ஆன்மீக அமைப்புல நடத்துவாங்களா? இதெல்லாம் தான் இந்த அமைப்பின் சிறப்புகள். அப்ப அங்க இருக்கிற தேங்கி போன அந்த பேப்பர்கள், வீணா போன பேப்பர் எல்லாம் கொண்டு வந்து ஃபைல் பண்ணுவார். ஃபைல் தயாரிச்சு விப்பார். அதற்கு பிறகு அவர் ஒரு வைத்திய பூபதி என்கிற ஒரு வைத்திய பூபதி கிருஷ்ணன் என்று நினைக்கிறேன். அவருடைய அந்த குரு இடத்துல போய் வைத்தியம் கத்துக்கிட்டு, சித்த வைத்தியம் கத்துக்கிட்டு முறைப்படி எக்ஸாம் எழுதினாரு. எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி வைத்திய பூபதி பட்டம் வாங்கினார். பல்பொடி தயாரிச்சாரு. இது போன்ற சில பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்ணி அதுல வறுமையை குறைச்சாரு. பத்தல. எத்தனை வேலை செஞ்சார் கேட்டிங்களா? கிண்டி ரேஸ் கோர்ஸ் போனாரு. போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் சித்த மருந்துகள் தயாரித்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுங்களா? திண்ணை பள்ளிக்கூடம் நடத்தினார். திண்ணையில ஒரு டியூஷன் நடத்தினார். அதுல வருமானம். அதுக்கப்புறம் மாதம் ₹1 என்று நெசவு தறியை வாடகைக்கு எடுத்து அதில் நெசவு செய்து அதில வந்து வருமானம் பார்த்தார். தன்னால அந்த நேரத்துக்கு எவ்வளவு பண்ண முடியும் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி? பத்தல. இதுவும் போதல. அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுங்களா? கூடுவாஞ்சேரியிலிருந்து இரவு கிளம்பி போயிடுவாரு. கூடுவாஞ்சேரிக்கு போயிட்டு அங்கிருந்து பால் கேனுங்க அங்கிருந்து வாங்கி வந்து எங்கெல்லாம் தனக்கு தெரிந்த நிறுவனங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் பால் சப்ளை பண்ணார். எவ்வளவு வெயிட் தெரியுங்களா? கூடுவாஞ்சேரியிலிருந்து தாம்பரம் ஸ்டேஷன் வந்து தாம்பரம் ஸ்டேஷன்ல இருந்து அந்த பாலை இறக்கி வச்சு விடியற்கால எத்தனை மணிக்கு அந்த பாலை சப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவார். இதெல்லாம் சொல்றது ஈஸி. நடைமுறைப்படுத்துறது அவ்வளவு அளவுக்கு பண்ணி தன்னுடைய வறுமையை குறைக்க பாடுபட்டார். ஒருவன் ஏழையாய் பிறப்பது குற்றம் அல்ல. ஏழையாவே செத்துறக்கூடாது. நான் எதுவும் விதியை நொந்துக்கல. அதற்கு பிறகு அவர் ஒரு வேதாத்திரிய பச்சை என்று ஒரு பச்சை இருக்கு. இந்த ராமர் பச்சை மாதிரி ஒரு பச்சை இருக்கு இல்லையா? அதை அருட்தந்தை கண்டுபிடிச்ச பச்சை. அந்த பச்சை சாயம் தயாரித்து அதுல அவரு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு லுங்கிகள் நிறைய தயாரித்து அது பெரிய வெற்றியை கண்டு அதற்கு பிறகு 2000 தறிகளை வைத்து செய்யக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் ஆனாரு கூடுவாஞ்சேரியில. வெற்றி அடைஞ்சாரா? ஆனாலும் என்ன எழுதினாரு தெரியுங்களா சுவாமிஜி? அது மேல பற்று கிடையாது. அதுதான் குரு. வெற்றி அவ்வளவு தொழில் துறையில அவ்வளவு ஈடுபாடுதான். ஆனாலும் ஆன்மீக தேடல், இறை நாட்டம் அவருக்கு போகல. என் பிறப்பு என் மரணம் இரண்டையும் யான் அறியேன். என் பிறப்பு என்னன்னு தெரியாது, என் மரணம் என்னன்னு தெரியாது. ஆனாலும் இவ்விரு நிகழ்ச்சிகளை மனத்தில் கொண்டே பொன் முதலாய் பொருள் அனைத்தையும் ஈட்டுகின்றேன். இந்த ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் பொன் முதலாக பொருள் அனைத்தையும் ஈட்டுகின்றேன். இதுதான் இந்த விழிப்புணர்வு தான் எல்லா பொருள் ஈட்டுபவர்களுக்கும் இருக்கணும். இது இல்ல. பொருள் ஈட்ட வேண்டாம் என்று யாரும் சொல்லல. நம்ம பிறப்பு என்னன்னு தெரியாது. அப்ப பொன் முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன். புவி வாழ்வின் இயல்பொக்க எப்படி புவி வாழ்வு இருக்கோ அதுக்கு பார்த்த மாதிரி நான் போறேன். இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி எப்படி செலவு பண்ணுவாராம்?
எது நன்மையை கொடுக்குமோ அந்த வழிகளில் பணத்தை நான் செலவழிப்பேன். இவ்வளவு பொருளை ஈட்டுகின்றேனே. என்ன பண்ணார் ஐயா? அந்த 2000 தறிகளை வைத்து அவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்த பொழுது 2 கார், 2 காரும் பெட்ரோல் போட்டு ரெடியா நிக்கும் அவங்க வீட்டு வாசல்ல. யாருக்கு மகப்பேறு உடம்பு சரியில்லைனாலும் அந்த கார் ரெடியா நிக்கும், டிரைவரோட நிக்கும். அப்பொழுது அந்த கூடுவாஞ்சேரி கிராமம் அவ்வளவு பெரிய கிராமம், ஆஸ்பத்திரிக்கு அங்க பக்கத்துல கிடையாது. ரெடியா கார் நிக்க வைப்பாரு. யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த காரை எடுத்துட்டு போகலாம், டிரைவர் ரெடியா இருப்பாரு. தன்னால எந்த அளவிற்கு யோசிச்சு நன்மையை தன் பணத்தால செய்ய முடியுமோ செஞ்சார். தன்னுடைய வருமானத்தில் 25% சம்பளம் போக, சம்பளம் நிறைவா கொடுப்பாரு. சம்பளம் இதெல்லாம் அவருடைய குறிப்புல இருக்கிறது. சம்பளம் நிறைவா கொடுப்பாரு. தன்னுடைய 2000 தறிகள்னா 2000 தொழிலாளர்கள் இருந்திருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு பேர், ஒரு 2500 பேருக்கும் நிறைவாக சம்பளம் கொடுத்து வருகின்ற லாபத்தில் 25% தொழிலாளர்களுக்கு பிரிச்சு கொடுப்பார். தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுப்பார். 75% அவர்லையும் இவ்வளவு நிறைய வேலை செய்து, அப்பொழுது அந்த 2வது உலகப்போர் வந்த பொழுது அருட்தந்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். இவரும் சொல்வம் குரு அல்ல. என்ன சொல்கிறார் அந்த பாடல்ல? புவி வாழ்வின் இயல்பொக்க பொது நலமே கருதி நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி எப்படி செஞ்சாரு? நற்சமயம் வாய்க்குமெனில் இவை அனைத்தையும் அளிப்பேன்னு எழுதிட்டார். ஒரு ஸ்டேட்மெண்ட். இது உயில் எழுதிட்டார் அருட்தந்தை. அந்த பாடல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் தான் அவருடைய உயில். நன்மை எனும் வழிகளிலே இவற்றை செலவாக்கி நற்சமயம் வாய்க்குமெனில் இவை அனைத்தையும் அளிப்பேன்னு எழுதிட்டார். ஆண்டவர் பரிசோதிப்பாருல்ல, என்னப்பா என்னமோ உயில் எழுதி வச்சிருக்க, நீ இப்பொழுது நன்மை எனும் வழிகளில் உன் பணத்தை செலவழிக்கிறாய், நல்ல சமயம் வாய்க்கும் போது எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னியே, பார்க்கலாம். அப்ப உனக்குன்னு என்னன்னு அடியவர்கள் கேட்டிருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். இன்முகமும் இது எல்லாருக்கும் இருக்கணும். என்னவா அவருடைய செல்வம்? அவர் சொல்றாரு, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். இருக்கா இன்முகம்? பார்த்துட்டே இருக்கலாம், இந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம். இன்முகமும் 2வது எளிமையுமே எனது செல்வம். சரிப்பா, இது செல்வம். வீடுக்கு என்ன பண்ணுவேன்? வீடோ ஏகவெளி, வீடோ ஏகவெளி என்று எண்ணத்தில் துறவு பூண்டேன். அப்பவே துறவுல தான் இருந்தாராம். எப்ப? இந்த பணம் சம்பாதிக்கும் பொழுதும் என் எண்ணம் துறவில் தான் இருந்தது. அதுதான் சொல்லுவாங்க, தாமரை இலையின் நீர் போல ஒட்டி ஒட்டாமல் தான் அவர் இருந்தார். அதனால தான் அவருக்கு ஆண்டவர் சோதிக்கிறார். அவ்வளவு 2000 தறிகள், அவ்வளவு வீடு, 2 காரு, அத்தனை வசதி, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டாரு. அவ்வளவு கீழ்நிலையிலிருந்து கொண்டு வந்தார் உலகியல் வெற்றி. உலகியல் சார்ந்த பொருளாதார வெற்றியில நம்பர் 1 கூடுவாஞ்சல் அப்படி நிக்கிறாரு. அப்ப 2ஆம் உலகம் அவர் ஏதோ அலட்சியத்தினாலேயோ வேறு ஏதோ ஒரு ஆடம்பரத்தினாலோ இழக்கல, தயவு காட்டி இழந்தார். தயவினால இழந்தார். அது சொல்லுவாங்க, தயவினால் ஒருவன் வறுமைக்கு போனால் அது பெரிய வறுமை என்று சொல்லுவார்கள் பெரிய புராணத்துல. இவர் இளையான்குடி மாறநாயனாரினுடைய வறுமை, அவருக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு எல்லாம் போயிடுது. வள்ளல் நம்ம அருட்தந்தை போல் அவ்வளவோ பெரிய கோடீஸ்வரர் இருந்தவர் சாப்பாடு போட்டே ஏழ்மையாயிட்டார். அது செல்வ வறுமைன்னுவாங்க. இப்படி அடையணும்டா வறுமைன்னா. காந்தி கூட தேச விடுதலை போராட்டத்துக்கு ஜெயிலுக்கு போனார். பெருமை இல்ல. ஜெயிலுக்கு போறது எல்லாமே தாழ்வுன்னு சொல்ல முடியாது. நேதாஜி போனாரு, அரவிந்தர் போனாரு, நேரு போனாங்க, கர்ம வீரர் காமராஜர். பெருமை அல்லவா? அப்படி வறுமைக்கு ஆளாக்கப்பட்டவர் தான் அருட்தந்தை. கொடுத்தே வறுமையானார். எப்படி? 2ஆம் உலகப் போரின் பொழுது எல்லா தறி, சிறு தறி, இவர் பெரிய தறி, பெரிய ஆள். இவர் 2-3 தறி வச்சுட்டு ஒரு தறி வச்சுக்கிட்டு செய்வாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வறுமைக்கு ஆளாகிறார்கள். இவர் பணம் கொடுக்கிறார், இவர் பணம் கொடுக்கிறார், இவர் பணம் கொடுக்கிறார், இவருக்கு பணம் கொடுக்குறவங்க இவர் பணம் வாங்குறார். அப்ப என்ன ஆகுது? ஒரு கட்டத்துல இந்த சிறு குறு நெசவாளிகளால் திருப்பி இவருக்கு கொடுக்க முடியல. ஆனா அந்த இவருக்கு கொடுத்தாங்க பாருங்க, பொருள் முதலீட்டாளர்களா இல்ல அந்த பினான்சியர்ஸ், அவங்க அருட்தந்தைய பிடிக்கிறாங்க, நீங்க கொடுத்தே ஆகணும். ஆனா அவர்களுக்கு அருட்தந்தையை பற்றி தெரியும். இவர் வாங்கி இது பண்ணல, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அன்பு இவர் மேல. அப்ப என்ன சொல்றாங்க? ஐயா கணக்கு கொடுங்க, நீங்க யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு அவங்களே கணக்கு பாக்குறாங்க. பார்த்தா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப அருட்தந்தை அவர்கள் ஒரு 40 லட்சம்
கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. வெளியில உதவி. இவர் பெற்றது ஒரு 15 லட்சம் தான். அப்ப 15 லட்சம் இவருக்கு கொடுத்துட்டு இவங்ககிட்ட இருந்து வாங்கினா 25 லட்சம் இவருக்கு மீதியே இருக்கும். நான் கொடுப்பது ஒரு சின்ன உதாரணம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஐயா நீங்க என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. இந்த யாரெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கி திருப்பி கொடுக்காம இருக்காங்களோ, அவங்க கிட்ட இருந்து எப்படி நாங்க பைசல் பண்றது, வாங்குறதுன்னு நாங்க பார்த்துக்கிறோம். அவங்க உங்களை பார்த்தா ஏமாத்துறாங்க. கொடுக்காம பண்றாங்க. நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க கொடுங்க அந்த ஸ்டாம்ப் பேப்பரோ இல்ல எதுவோ. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் எப்படி பணத்தை வாங்குவது என்பது எங்களுக்கு தெரியும். நாங்க போய் வாங்கிக்கிறோன்றாங்க. உங்களுக்கு மீதியும் மீறும், இந்த கம்பெனியும் மிஞ்சும். அதற்கு பிறகு நீங்க மீண்டும் புனர்ப்பித்துக் கொள்ளலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு. அப்ப இதுதான் குரு. சாதாரணம் இல்ல இது. சொல்வது எளிது. என்ன சொன்னாரு தெரியுங்களா? இத்தனை பேர் இப்ப எவ்வளவு பேர் இருக்கலாம்? ஒரு 1000 பேர் இருக்கலாம். இல்ல 1500 பேர் இருக்கலாம். 2000 பேர் இருக்கலாம். அவர் கொடுத்த உதவி செய்தவர்கள். அவர் சொல்றாரு, இத்தனை பேரிடத்திலிருந்து நீங்கள் பணத்தை பறிமுதல் செய்யும் பொழுது இத்தனை பேரும் நடுத்தருக்கு வருவாங்க. அதுக்கு பதிலா இத்தனை பேர் நடுத்தருக்கு வர்றதுக்கு பதிலா நான் ஒருத்தன் நடுத்தருக்கு வரேன்னார். எங்கிடத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம்னு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஏலம் விட்டாங்க. ஏலம் விட்டாங்க. ஜப்தி பண்ணாங்க எல்லாத்தையும். அருட்தந்தையின் கடிகாரத்திலிருந்து நீங்க வாழ்க்கை விளக்கம் படிக்கணும். அவர் எழுதின புத்தகம் இருக்கு. அவரே எழுதிய சுயசரிதை இருக்கிறது. இதெல்லாம் ஏதோ நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் அருட்தந்தையினுடைய எனது வாழ்க்கை விளக்கம் என்கிற புத்தகத்தில் இருக்கிறது. என்னுடைய மோதிரத்திலிருந்து கடிகாரத்தில் இருந்து கோர்ட்ல வாங்கிட்டாங்க. நடுத்தெருவுக்கு வந்தாருன்னாங்கல்ல, நடுத்தெருவுக்கு வந்தார். வீடு போயிடுச்சு, கார் போயிடுச்சு, அந்த தறிகள் ஜப்தி செய்யப்பட்டு விட்டது, எல்லாம் போயிடுச்சு. சும்மா இல்ல, சொல்றது இல்ல. ஆனா பாருங்க, என்னடா அது கடவுள் நல்லவங்களை இப்படி சோதிக்குதுன்னு அப்ப நினைச்சிருப்போம்ல. அம்மாவும் நினைச்சாங்க, லோகாம்பாலும் நினைச்சாங்க. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. நடுத்தர நிக்கிறாங்க. ஆனா தர்மம் கைவிடாது, தெய்வம் கைவிடாது. அப்ப தெரியாது. அப்ப என்ன பண்ணாரு, அவருடைய நண்பர் ஒருவர், ஒரு சேடு, அவர் என்ன பண்ணாரு, இந்த பாரு வேதாத்ரி, எனக்கு ஒரு வீடு இருக்கு, குடிசை வீடு தான், நீ அங்க போய் உன் மனைவிகளோட தங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு. சரி தங்கியாச்சு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாரு தெரியுங்களா? நினைச்சு கூட பார்க்க முடியாது. புட்டு சுட்டு வித்தாருங்க. ஏதோ சிவபெருமான் வந்து புட்டு வாங்கி சாப்பிட்டாருனாங்க. இவர் புட்டு சுட்டு வித்தாரு. 2 தூக்குல தான் அப்படி ஒரு பெரிய கோடீஸ்வரனாக அப்படி ஒரு வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஊர்ல புட்டு சுட்டு விக்கணும்னா எவ்வளவு ஒரு கம்பீரம் இருக்கணும். எத்தனை பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருந்தா வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் உலகம். அதெல்லாம் கண்டுகிட்டாரா? இதாங்க பாடம். நான் அருட்தந்தை இடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பாடம். கவலைப்பட்டாரா? பணக்காரராக இருந்த பொழுதும் அவர் கர்வம் வரல. அதனாலதான் அவ்வளவு பெரிய ஏழையான போதும் அவருக்கு அதை பத்தி எந்த கவலையும், இவங்க இந்த உலகம் என்ன பேசும் என்னன்னு கவலைப்படல. அதே ஊர்ல போய் புட்டு எடுத்துன்னு போய் வித்தாரு. வீடு வீடா புட்டு எடுத்துன்னு வித்தாரு. தாய்க்கு எப்படி இருந்திருக்கும், அம்மாக்கு? நல்லது தானே செஞ்சாரு. சரி, அந்த அம்மா பொறுத்துக்கிட்டாங்க. கணவனை எதுவும் கேட்கல. கடன் கொடுக்கும்போது மட்டும் எச்சரிச்சாங்களாம். சுவாமிஜி கேட்கல. தயவு தயவு தயவு. அப்ப கூட கேட்கல. அம்மாவும் கேட்கல. நான் அப்பவே சொன்னனே, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சொன்னனே, கேட்டியா? எதுவும் கேட்கல அம்மா. அப்படிப்பட்ட மனைவி. அதுவும் கடவுளுக்கு பொறுக்கலங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ முறை எல்லா சபையிலும் இதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அருட்தந்தையை பற்றி. ஏன்னா சாதாரண குரு அல்லம்மா, அவர் வாழ்ந்து காட்டி சென்ற குரு. சின்ன சின்ன துன்பத்துக்கெல்லாம் உடஞ்சு போயிடும் இல்லையா? தொண்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? பாருங்க. அப்ப அவரு அந்த இரவு நேரம் அம்மா காலை எழுந்து, அம்மா வந்து 2 மனைவிகள் புட்டு ஒருத்தவங்க போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மனைவி அந்த புட்டை எடுத்துட்டு இருக்காங்களாம். நல்ல மழை ஜோன்னு அடிக்குது. சுவாமிஜி 4 மணிக்கு தவம் பண்ணிட்டு இருக்காரு. 3 பேர் தான் இருக்காங்க. அவருடைய வளர்ப்பு மகள் ஞானம், நீங்க போனீங்கன்னா ஆழியார்ல அவங்க இருக்காங்க. இப்ப அந்த அம்மா இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. திடீரென்று அருட்தந்தைக்கு ஒரு உள்ளுணர்வு. உடனே என்ன பண்றாரு, 3 பேரை இழுத்துக்கிட்டு வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லி அந்த கொட்டுகின்ற மழையில் அதிகாலை நேரம் இழுத்துக்கிட்டு வெளியே போறாரு. அந்த குடிசை இடிஞ்சு விழுது. கொற்ற மழையில நிக்கிறாங்க 4 பேரும். இந்த இடத்துல லோகாம்பாள் அம்மாவால தாங்க முடியல. தான் நினைறது பெருசு இல்ல, அவங்களுக்கு உயிரே யாரு? தான் கணவன் தான். அருட்தந்தை நினைக்கிறது அந்த தாயால தாங்க முடியல. உடனே கொண்டு போய் எதிரில் இருக்கிற ஒரு வீட்டு திண்ணையில அப்படி உட்கார வைக்கிறாங்க. 3 பேரும் போச்சா,
அந்த புட்டு சுட்டு விற்கிறதுக்குரிய எல்லா பொருளும் போச்சா, அது ஒரு 5 ரூபா கடன் வாங்கி தான் அதை செஞ்சிருப்பாரு. அப்ப 5 ரூபா. அந்த பாத்திரம், அந்த குழாய், அதெல்லாம் 5 ரூபா கடன் வாங்கியிருப்பாரு. அதெல்லாம் போச்சா, எதிர் வீட்டு திண்ணையில போய் உட்கார்றாரு மழையில. அவருக்கு ஆனந்தம். அப்படியே உட்காந்துருக்காரு. அன்னை லோகாம்பாள் கேட்குறாங்க, என்னங்க இது? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம யாருக்கு என்ன பண்ணோம்? ஏன் இறைவனை சோதிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? நீங்க இதுவரைக்கும் மனசறிஞ்சு ஒரு ஈயெறும்பு கூட பாவம் பண்ணது இல்லையே. ஏன் இப்படி கடவுள் நம்மள சோதிக்கிறான்? கேட்பாங்களா மாட்டாங்களா? ம். அப்ப அருட்தந்தை என்ன பண்ணாராம்? எப்பவும் அவருக்கு பாக்கெட்ல கவிதை எழுதுற பழக்கம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? பாட்டு எடுத்தாரு. ஒரு பேப்பர் எடுத்தாரு. எழுதுறாரு ஒரு பாட்டு. எல்லாரும் இந்த பாட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. துன்பம் வரும் வேளையில இந்த பாடலை எடுத்து படிச்சு பாருங்க. இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நாமெல்லாம் எடுத்தாடும் காய்கள். அவங்கவங்க தரத்துக்கு காய் இருக்கும். நம்ம இப்ப தாயபாஸ் விளையாடணும்னா ஒரு புளியங்கொட்டை வச்சு விளையாடுவோம். நம்மளுடைய வசதி அவ்வளவுதான். அதே ராஜாலாம் விளையாடுறாங்கன்னு எப்படி காட்டுவாங்க? தங்கத்துலயும் விளையாடுவாங்க இல்லையா? ராஜா எதை வச்சு விளையாடாரு பார்த்துருக்கீங்களா? இந்த மகாபாரதத்துல கூட சகுனி உருட்டுறதுலாம் தங்க பகடை. இப்ப நமக்கு அப்படிலாம் இருக்குமா? இல்ல. அப்ப அவன் யாரு? கடவுள் இல்லையா? அவரும் காய்கள் யாரா? நாம தான். நம்ம குழந்தைங்கள்லாம் கேட்கும். அவன் ரொம்ப தான். ஏன்னா திருவிளையாடல் திரைப்படத்தில் அந்த முருகன் கேட்பான் பாரு, அப்பாவின் சோதனை எல்லாம் பக்தர்களோடு நிறுத்தி கொள்ளக்கூடாதா? எங்களிடமும் காட்ட வேண்டுமா, இல்ல என்னிடமும் காட்ட வேண்டுமான்னு. அவர் சோதனைகள்லாம் யாரு? பக்தர்கள் தான். அப்படி இறைவன் என்ற பேராட்டக்காரன், இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நாம் எல்லாம் எடுத்தாடும் காய்கள். மாத்த முடியாது. நீங்க என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் அதுதான். அதை சொல்ல போறாரு பாருங்க. அம்மா கிட்ட சொல்றாரு, எடுத்தாடும் காய்கள். என்ன பண்ணுவான்? பெயர்த்து வைப்பான், இடமாற்றி வைப்பான், பீத்து எறிவான், பின்பு அருள் புரிவான். இதுதான் அப்பவே எழுதினார். பின்பு அருள் புரிவான், பிழையென்று மாற்றுரைக்க பிறந்தார் யார் உலகில்? கடவுள் அப்படி சட்டையை பிடிச்சு, வாடா உன்னை கேஸ் போடுறேன், ஏன்டா என்ன இப்படி பண்ற அப்படின்னு அவன் மீது வழக்குரைக்கவோ மாற்றுரைக்கவோ இந்த உலகில் யார் இருக்காங்கன்னாரு. ஆழமான பாடல் அன்பு உள்ளங்களே. நீ அக்செப்ட் இட். அவர் ஒத்துக்கிட்டாரு, அதை ஏத்துக்கிட்டாரு. இன்னவோ பேராட்டக்காரன் என்னை இப்படி செய்கிறான். நான் என்ன பணத்தோடையா பிறந்தேன்? என்னை கொண்டு வந்து நிறுத்தினான்ல. அதே தானே கேட்டாரு. யார் கேட்டாரு? பட்டினத்தடிகள் கேட்டாரு. எப்பா, நன்றே செய்தாய், என் செயலாவது யாதொன்றும் இல்லை ஈசனே, இதுவும் உன் செயலே என உணர்ந்தேன்னு சொல்லி அவரை ஒரு முத்துமாலை திருடியதற்காக பத்திரகிரியார் கழுமரம் ஏற்றும் போது சொன்னார். யான் பிறவி எடுத்து செய்த குற்றம் எதுவுமே கிடையாது, பாவம் எதுவுமே இல்லை, நான் முன் செய்த பாவ வினை வந்து மூண்டதுவோ என்பார். இப்ப நான் எதுவுமே பண்ணலப்பா, என் செயலாவது யாதொன்றும் இல்லை ஈசனே, இதுவும் உன் செயல் என்றே உணர்ந்தேனார். அது மாதிரி அருட்தந்தை என்ன சொன்னாரு? பிழை என்று மாற்றுரைக்க பிறந்தார் யார் உலகில். இது போன்று துன்பம் வரும் வேளையில் இப்படி சிரிங்க, சிந்திங்க. இது போல எத்தனை இடங்களில் அவருடையது. அப்ப அந்த தொண்டு செய்ததற்கு இறைவன் என்ன செய்தார்? பின்பு அருள் புரிவான். புரிஞ்சாரா இல்லையா? மணிமண்டபம் பேசும், இந்த பக்த கோடிகள், இந்த சிஷ்ய கோடிகள் பேசும். அருள் புரிஞ்சாரா? யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அவருடைய சமாதியில் மணிமண்டபத்தில் 1000 பேர் அமர்ந்து தவம் இயற்றுகிறோம், குருவாக போற்றுகிறோம். அவருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு இடங்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போ அவருடைய மகா சமாதி தினம் வர இருக்கிறது. யாரும் இரத்த சம்பந்தம் உடையவர்கள் இல்லை. அருட்தந்தை அவர்கள் 2006ஆம் ஆண்டு மார்ச் 28 மகா சமாதி அடைகிறார்கள். நண்பகல் 12:20 மணிக்கு செவ்வாய்க்கிழமை. அதற்கு முந்தைய 3 மாதங்களுக்கு முன்பு ஜனவரி 1ஆம் தேதி, அதே 2006ஆம் ஆண்டு, யூடியூப்ல கூட போய் போடுங்க, அவருடைய சொற்பொழிவு இருக்கிறது. அதுல அழுதுகிட்டே பேசுவார். அதுல சொல்லுவாரு, சில பேர் என் மனைவிடத்துல கேட்டாங்க, உங்களுக்கு என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருக்கான்னுட்டு. அவர்கிட்ட கேட்டாங்களாம். அப்ப அம்மா லோகாம்பாள் இருக்காங்களாம் பக்கத்துல. சுவாமிஜி சொன்னாராம், எனக்கு குழந்தை இல்லைன்னாராம். உடனே அம்மா சொன்னாங்களாம், எப்படி இப்படி சொல்லுவீங்க, நமக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னு அழுவாரு. நீங்கள்லாம் தான் என் குழந்தைங்க. இப்ப நிரூபிச்சிட்டாங்களா? ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு மன்றத்திலும் அவருடைய பிறந்த நாளை
தன் தந்தையின் பிறந்த நாளை கூட கொண்டாடுவாங்களான்னு தெரியாது. இனி வரக்கூடிய எத்தனை வருடங்கள் ஆனாலும், 100 1000 வருடங்கள் ஆனாலும் அருட்தந்தையினுடைய பிறந்த நாளும் மகா சமாதினம் மறுக்க முடியுமா? அப்ப இறைவன் செஞ்சாரா? என்ன செய்தார்? தொண்டு செய்தார். ஆனால் தொண்டு செய்தும் எனக்கு இத்தனை துன்பம் வந்து கூட அந்த துன்பத்தை கண்டு இறைவனினுடைய சோதனை ஏற்றுக்கொண்டார். கடவுள் நல்லதுதான் செய்வாரு. எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் துன்பங்கள் தோல்வி உறும் இன்பங்கள் மிகுதிப்படும்னு சொன்னவர் அருட்தந்தை அவர்கள். அப்ப என்ன பண்ணணும்? அருட்தந்தை இப்ப சொல்றேன், அவர் எவ்வளவு சம்பாதிச்சார்? அவர் 25% கொடுத்தார், அதுக்கப்புறம் மொத்தத்தையும் கொடுத்தார். ஆனா தன்னுடைய சீடர்களுக்கு அதை அவர் சொல்லல. அவர் சொல்றாரு, நீ 1 கோடி ரூபாய் உனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசையா? சம்பாதி. இல்ல சுவாமிஜி, எனக்கு 10 கோடி ரூபாய் வேணும். சம்பாதி போ. அதற்கேற்றார் போல அதற்கு வழிமுறைகளை ஏற்றுக்கொண்டு நடந்து போ. 10 கோடி சம்பாதிக்கணும்னா நீ எவ்வளவு திங்க் பண்ணணும், எவ்வளவு உழைக்கணும் இல்லையா? சும்மா நான் ஆசைப்படக்கூடாது. அதற்கேற்றார் போல செய்யணும். சரி 10 கோடி 100 கோடி 1000 கோடி செய். ஆனா சொல்றாரு, எவ்வளவு பெரிய உபதேசம் எடுத்துக்கோங்க. 1000 கோடி சம்பாரிச்சிட்ட, அதுக்கப்புறம் 1000 கோடிக்கு அப்புறம் 1 ரூபாய் வந்தாலும் சமுதாயத்துக்கு கொடுத்துருன்ற. நீ எவ்வளவு வேணாலும் உனக்குன்னு இவ்வளவு வேணும், நீ ஃபிக்ஸ் பண்றியா? வச்சுக்கோ, சம்பாதிச்சுக்கோ. ஆனா அதுக்கு பிறகு வருவதையும் எனக்கேன்னு வச்சுக்காத. உனக்குன்னு ஒரு எய்ம், உனக்கு ஒரு தொகை வேணும்னு உனக்கு தோணுதா? வச்சுக்கோ. என்ன பண்ணாலும் உண்பது நாழி உடுப்பது 4 முழம். சமுதாயத்துக்கு கொடு நீ. அப்ப அதற்கு இப்ப நீங்க இங்க வந்தீங்கன்னா எங்க தொகை எவ்வளவு வாங்குவாங்கன்னா, அந்த பயிற்சியெல்லாம் இருக்கு. ஆனா மாதாந்திரம் நீங்க வரப்போறீங்க, வகுப்புக்கு வரப்போறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ப கர்மயோக காணிக்கை என்று நாங்கள் இருந்த பொழுது டெய்லி 1 ரூபாய், மாசம் 30 ரூபாய் போட்டு போகணும். அது கூட சில பேர் போட மாட்டோம். 30 ரூபாய் கேட்டாரு. கர்மயோக காணிக்கை, நீங்க வந்ததுக்கு 1 ரூபாய், ஒரு டெய்லி 1 ரூபாய் போடுங்க. முடியாதா? இவ்வளவுதான் கேட்டாரு. எப்பேற்பட்ட குரு பாருங்க. அவருடைய பயிற்சிகள்லாம் பணம் அதிகம் கிடையாது. இங்க இப்ப வாங்குற மாதிரி மற்ற இடத்துல வாங்குற மாதிரி 5000 10,000ன்றாங்க, 25,000ன்றாங்க, 1,00,000 ரூபாய் இருக்கும். என்ன தயவு செய்து அன்பு உள்ளங்களே, கடவுளை யாராவது காட்ட முடியுமா? ஏன் இந்த புத்தி இல்ல? இப்போ நீ என்ன உணவு உண்டால் கூட உனக்கு எடுத்து நான் உணவை சுவைக்க வைக்காம நான் என்ன பேசினாலும் அந்த உணவை இப்ப நான் வந்து ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு ஒரு வேளை உணவு உண்டு விட்டு வந்து விட்டேன். அந்த உணவினுடைய விலை 1 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன், இருக்கலாம். ஏன்னா ஒரு சில உணவெல்லாம் இருக்குன்றாங்க. வாங்க, உங்களுக்கு எல்லாம் அந்த 1 கோடி ரூபாய் உணவை பற்றி வகுப்பெடுக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு 10 லட்சம் ரூபாய். ஆனா வகுப்பு எடுக்கிறேன். என்னதான் எடுத்தாலும் நீங்க அந்த உணவை உண்டு விட முடியுமா? இது தெரியல. நீங்க அதை சுவைக்கணும், ஒரு பிஞ்சு சுவைக்கணும். அதுக்கு உங்கள் முயற்சி அங்க வேணும், குருவருள் வேணும். அதுக்கு பணமே தேவையில்லை அன்பு உள்ளங்களே. நல்ல அருட்தந்தையினுடைய பாடல்கள், திருவாசகம், இது போல உட்கார்ந்துட்டு கேளுங்க, தியானம் பண்ணுங்க. எதையுமே தியான முகமாக இருங்க. இந்த மாதிரி அருட்தந்தை இந்த மாதிரி ஏதாவது பணம் வாங்கினாரா? அவருடைய காயகல்பமா இருக்கட்டும், அகத்தாய்வா இருக்கட்டும், குறைந்ததுதான். அப்படிப்பட்ட ஒரு பாசறை உங்கள் யாருக்கெல்லாம் தெரியுமோ கொண்டு வந்து சேருங்க. எல்லாரையும் ஞானிகளாக மாற்றும் பாசறை இது. ஒரு மாற்றில்லாத பாசறை, அப்படிப்பட்ட இடம். சரி, இப்ப இப்படிப்பட்ட அருட்தந்தை அவருடைய பாடல்கள்ல இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? நான் தொண்டு செய்கிறேன், என தொண்டு சொல்ல வேண்டும். அருட்தந்தையினுடைய தொண்டின் மகத்துவம் உங்களுக்கு தெரிகிறது. செல்வத்தினால இவ்வளவு கொடுங்கன்னு கேட்கிறாரு. உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு, இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம்னு சொல்றாரு. இது எந்த பாடல் யாருக்கோ தெரியுமா? கர்மயோகம் என்னும் தலைப்பின் கீழ் அமைந்த ஒரு 12 பாடல்கள்ல இது ஒரு பாட்டு. கர்ம யோகம் தான் அருட்தந்தையின் சிறப்பு. சரி சுவாமிஜி, எனக்கு உற்ற செல்வம் இல்லை, உடல் உழைப்பு கொடுக்க முடியாது, அறிவு இல்லை, எதுவுமே இல்லை, என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாம்ல, நம்மளால முடியும்ல. அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும்னு மனசால நினைக்கலாம் இல்லையா? இது செய்ய முடியாதா? நம்ம எத்தனை பேர் சில பேரை கொஞ்சம்னா சபிச்சிரும், கோவிச்சுக்கிறோம். யார்கிட்டையும் கோவப்படாம இருக்கலாம் இல்லையா? ஏன்னா உலகமே பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்குமா, நாம வேற ஏன் பத்திக்கிட்டு எரியணும்?
கோவப்படாம இருக்கலாம் இல்லையா? அருட்தந்தைக்கு கொடுக்கிற குரு காணிக்கை எது? ஒரு குருவினுடைய பெருமை அவருக்கு இப்ப ஆயிடுச்சு. அவருக்கு சமாதி வந்துருச்சு. அவருக்கு பெரிய ஒரு சீடர்கள் உருவாயிட்டாங்க. ஆனா, இனி அவருடைய பெருமை ஒவ்வொரு சீடரும் அவர் போல மாறணும். மனவள கலையில் எத்தனை பேர் ஞானிகள் உருவானார்கள் அப்படின்னு காட்டணும். அது என்ன காட்டும் அப்படின்னா குரு பக்தி. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால், குருவணக்க பாடல். அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எந்த பொருளை நீ அடிக்கடி நினைக்கிறியோ, எச்செயலை, எக்குணத்தை, அந்த பொருளினுடைய தன்மை உனக்குள்ள மாற்றம் வர ஆரம்பிக்கும். அதனால்தான் கடவுளையே நினைச்சா கடவுளா மாறிடலாம். ஞானிகளே நினைச்சிட்டு இருங்க, ஞானிகளா மாறிடலாம். குருவே நினைச்சிட்டு இருங்க, குருவா மாறிடலாம். நம்ம எதையோ நினைக்கிறோம், கவலையே நினைச்சிட்டு இருக்குது, கடந்த காலத்தையே நினைச்சிட்டு இருக்குது, யாராவது நமக்கு துன்பம் கொடுத்தவங்களே அடிக்கடி நினைக்கிறது. அப்ப என்ன ஆகும்? நம்ம என்ன அதிகமா நினைக்கிறோம் நீங்க சிந்திச்சு பாருங்க. கடந்த கால துன்பங்கள், எதிர்கால பயங்கள். அப்ப நமக்கு பயமும் துன்பமும் தானே நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நமக்கு யார் அதிகமா துன்பம் கொடுத்தாங்களோ அவங்களையே நினைச்சிட்டு இருப்போம். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஏதோ ஒரு இந்த மாதிரி துன்பம் வருதுன்னும் போது மகான்களை நினைங்க, அவங்க நாமத்தை சொல்லுங்க. ஞானிகளையே நினைத்து கொண்டிருந்தால் ஞானிகளாக மாறலாம். இப்படி குருமார்களையே நினைச்சிட்டு இருங்க, அவருடைய கருத்துக்களை, பாடல்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். யார் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், அது எதுன்னு தெரியாது. சில புராணங்கள்லாம் யானை மதிச்சுது, அது பெரிய ஆளாச்சுன்றாங்க. சிலந்திக்கு பெரிய நிலை கிடைச்சதுன்றாங்க. கோச்சங்கட் சோழன் ஒருத்தர் இருக்காரு, 72 சிவாலயங்களை கிட்டவர். யார் அவரு? போன பிறவில ஒரு சிலந்தி. சிலந்தி தான் கோச்சங்கட் சோழனாக பிறந்து இத்தனை சிவாலயங்களை கட்டினாருன்னு சொல்றாங்க. அப்ப எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். அந்த என்ன, எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும். ஒழுகுதல் என்றால் என்ன? அப்படியே அவரை வணங்கிட்டே இருக்கிறதா? இல்லை. அவர் என்ன பாதையை காட்டினார், என்ன பாதையை அருட்தந்தை காட்டினார், அவருடைய சாரம் என்ன, வேதாத்திரிய சாரம் என்பது என்ன? சாரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது என்ன? யாராவது சொல்லுங்க. வேதாத்திரியத்தின் சாரம் என்பது என்ன? இரண்டொழுக்க பண்பாடுதான் சாரம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படியே வள்ளல் பெருமானாரின் ஜீவகாருண்யம், மாற்றமே கிடையாது. வள்ளல் பெருமானாரினுடைய ஜீவகாருண்ய கொள்கையை இரண்டொழுக்க பண்பாட்டில் கொண்டு வந்தார். எந்த உயிரையும் நான் இம்சிக்க மாட்டேன்பா, எந்த மனதை கூட இம்சிக்க மாட்டேன்பா. யார் எங்க கஷ்டப்பட்டாலும் முடிந்தவரை அந்த உயிரினுடைய துன்பத்தை நான் போக்குவேன். இந்த கொள்கையை எவர் ஒருவர் மதித்து ஒழுகினாலும். ஒழுகுதல் என்றால் என்ன? ஒழுகுதல்னா என்ன? அப்படியே அந்த புள்ளி மாறாம ஒழுகும். அப்ப அந்த குருவினுடைய வார்த்தை என்னவோ, அவருடைய வாழ்க்கை முறை என்னவோ, ஒரு குரு இடத்துல வந்துட்டோம். எத்தனை பேர் இங்க புலால் சாப்பிட்றவங்க இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா உங்க குரு புலால் சாப்பிட்றவர் இல்லை, உங்க குரு புலால் சாப்பிட்டவர் கிடையாது. அப்ப குருவை நான் பின்பற்றுகிறேன் என்றால் என் குரு வாழ்க்கை முறை நான் பின்பற்றணும். ஏன்னா மனவள கலையில் நிறைய பேர் புலால் சாப்பிட்றாங்க. ஏன்னா அருட்தந்தை யாரையும் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. எந்த உயிருக்கும் நான் துன்பம் கொடுக்க மாட்டேன், உடலுக்கும் மனதுக்கும் சொல்லிட்டாரு. இது எவ்வளவு ஒரு சூட்சுமமான அறிவுரை. ஆனா இரண்டொழுக்க பண்பாடை நம்ம சொல்லுவோம் டெய்லி. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவுக்காக உயிர் கொள்ளாத நோன்பும் என்று ஒரு பாடல் இருக்கு. அருட்தந்தை அவர்கள் புலால் சாப்பிட மாட்டாரு. தெரியுமா தெரியாதா? அப்ப என் குரு சாப்பிடலாம், நம்ம சாப்பிடலாமா? இதான குரு பக்தி. அவர் அவ்வளவு பாலிஷ்டா நேரா சொன்ன, என் குழந்தைங்க நான் சாப்பிடலனாலே விட்டுரும். அவ்வளவு நம்பிக்கை நம் மீது. அவர் எப்படி புலால் மறுத்தார் அதை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன்.
எப்படி புலால் மறுத்தார்? அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையரோடு இப்ப நம்மெல்லாம் காணும் பொங்கலுக்கெல்லாம் வெளியே போறோம் இல்லையா, அப்படி கூடுவாஞ்சேரியிலிருந்து எல்லாரும் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு திருப்போரூர் முருகன் கோயிலுக்கும் அங்கிருந்து மகாபலிபுரத்துக்கும் எப்பவும் சுற்றுலா போவாங்களாமா. அப்போ மாட்டு பொங்கலுக்கு கிளம்பிட்டு காணும் பொங்கலுக்கு மகாபலிபுரம் போறாங்க. அங்க அவங்க ஏழ்மை இல்லையா, ஒரு கீரை கடைஞ்சு ஒரு கருவாடு வறுத்து அம்மா செஞ்சிட்டு இருக்காங்க சின்னம்மையார். அருட்தந்தை என்ன செய்கிறார்? அப்பதிலிருந்தே அவளுக்கு ஞான தேடல், புத்தகம். அப்போ அப்படியே போய் புத்தகத்தை தேடுறது, ஏதாவது ஒரு புத்தகம் கிடைச்சா வாங்கி படிக்கலாமேன்னுட்டு அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒரு புத்தகம் அவரை கவர்கிறது. அசைவ உணவின் தீமைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அதை வாங்குறாரு. அது வரைக்கும் அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கவர் பாருங்க. வள்ளல் பெருமானார் அவருடைய 42வது வயதில் ஆட்கொள்ள இருக்கிறார். ஆனா அதற்கு முன்னாடியே முன் தயாரிப்பு வேலை நடக்குது. அப்போ ஒரு 18 வயசு இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முன் தயாரிப்பு? அப்பா நீ புலால் மறுத்துரு, அப்பதான் நான் 22 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பின்னாடி ஆட்கொள்ள முடியும். ஏன்னா வள்ளல் பெருமானார் ஆட்கொண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 42வது வயதில் ஆட்கொள்கிறார். அப்ப என்ன செய்கிறார்? போறாரு, போயிட்டு அந்த புத்தகத்தை எடுக்கிறார். பெருமானார் ஆட்கொள்ற நேரம் இது சாதாரணம் கிடையாது. பிரிக்கிறார். முதல் பாடல், அம்மா என அலரும் ஆறுயிரை கொன்றருந்தி இம்மானிடர் எல்லாம் இன்புற்று இருக்கின்றார். அம்மா என அலரும் ஓசை கேட்டு அகன்ற மாதவர்க்கும் பொய்மா நரகமெனில் புசித்தவருக்கு என் சொல்லுவதோ. கதறி அழுது அதோட அசைவம் விட்டார். என்ன பாட்டு? அம்மானு கத்துது இல்ல, அப்படி ஆட்டை வெட்டும்போது இனிமையா கொடுக்குமா? என்ன எடுத்துக்கோ. கோழி கொடுக்குமா? கத்தாம கொடுக்குமா? அதுக்கு வலிக்காத? நம்மளை கொண்டு போய் வெட்டினா என்ன வலிக்குமோ அதே வலிதான். நம்மளை கொண்டு போய் கொலைக்களத்துல விட்டு வெட்டினா அப்படி கத்துதே. அந்த கத்துகின்ற ஓசையை கேட்டு அந்த மாதவர், ஒரு பெரிய தவ சிரேஷ்டர் அகன்றுட்டார். ஐயோ, என்னால் இந்த ஈனக்குரலை கேட்க முடியவில்லையேன்னு அகன்றுட்டாராம் மாதவர்க்கு. இறைவன் என்ன பண்ணாராம்? மேல ஒரு பெரிய தவ சிரேஷ்டர் போறாராம் தீர்ப்புக்கு. இறைவன் சொல்றாராம், உனக்கு போ பெரிய நரகம் அப்படின்னாராம். ஏன்? அந்த உயிரை அலறுகின்ற ஓசையை கேட்டு நீ எந்த உதவியும் செய்யாம கேட்க முடியலேன்னு போயிட்டல்ல, நீ என்னடா பெரிய தவம் என்று இறைவன் அவருக்கு நரக தண்டனையே கொடுப்பாராம். பொய்மா நரகம். அது கூட சாதாரண நரகம் இல்லையா, பொய்மா நரகமெனில் புசித்தவர்க்கு என் சொல்லுவதோ. சாப்பிட்டவனுக்கு என்ன பாடு இருக்குமோ, வித்தவனுக்கு, வெட்டினவனுக்கு, சமைச்சவனுக்கு, வாயின் வந்தவனுக்கு என்ன பாடு இருக்குமோன்னு படிச்சாரு. புலால மறுத்துட்டார். அப்படி புலால் மறுத்தவர்கள் நம்ம அருட்தந்தை அந்த சபையில இருக்கோம்னா நம்மளும் மறுத்துதான் ஆகணும். சில பேர் சொல்ல மாட்டாங்க, நான் வள்ளல் பெருமானாரின் பாசறையில் இருப்பதால். வள்ளல் பெருமானார் 2 இனத்தார், அக இனத்தார், புற இனத்தார். அவர் யாரையுமே ஒதுக்கியது இல்லை. அவர் ஒதுக்குகிறார் ஒருவரை. யார்? புலால் சாப்பிட்றவங்க வேண்டாம்பா என்கிட்ட. கருணை நிறைந்த அந்த தெய்வம் ஒருவரை ஒதுக்குகிறது என்றால் புலால் நிறைந்தவர்களுக்கு எந்த உபதேசம் செய்யக்கூடாதுன்றாருங்க. அவர் யாருக்கு சொன்னதான்? அருள் விளக்க மாலையில் சொல்கிறார், இறைவன் எனக்கு என் ஆணை மகனே, நீ புலால் உண்பவனுக்கு நீ எந்த உபதேசமும் கருணையும் காட்டக்கூடாது. ஆனால் அதற்கு அவனை இழிவாகவும் பேசக்கூடாது. அவன் நம் இனத்தவன் அல்ல, என் ஆணை மகனேன்னு இறைவன் சொல்றாராம். இது என் ஆணை மகனே, அவனுக்கு எந்த உதவி. அப்ப ஆண்டவர் உதவி செய்யக்கூடாதுன்னு வள்ளல் பெருமானாருக்கே சொன்னார்னா ஆண்டவர் உதவி வருமா? உதவி வராது. அதனால் எவர் ஒருவர் குருவை மதித்து அவர் வழி ஒழுகணும். அவர் எப்படி இருந்தார்? முடிந்தவரை எல்லாருக்கும் தொண்டாற்றுங்கன்னாரு. நான் சொன்னேன் இல்லையா, தொண்டு செய்தால் என்ன கிடைக்கும் என்பதல்ல. ஆரம்பத்தில் சொன்னேன், எப்படிப்பட்ட பேரு வேண்டுமானாலும் 16 பேரு நீங்கள் பெற்றுவிடலாம். ஆனால் ஒருவருக்கு தொண்டு செய்வதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இதுதான் நிறைவு பிறவி. எழுதி வச்சுக்கணும். நிஜம் சொல்கிறேன். நம்மெல்லாம் தொண்டு வாங்குற இடத்துல இல்லப்பா, ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற இடத்துல ஆண்டவர் வச்சுட்டாருன்னா எத்தனை பிறவியாக இந்த ஆத்மா மூத்த ஆத்மாவாக இருந்தால்தான் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய எண்ணம் வரும், அந்த பேரும் வரும். உங்ககிட்ட இறைவன் செல்வம் கொடுக்குறாரா? இதுவரை கொடுக்காதவங்களா இருக்கலாம், இனி கொடுங்க. செல்வத்தின் பயனே ஈதல்னு சொன்னாங்க. கொடுங்க. ஒரு 4 நல்லது இந்த இடத்துல நடக்குது, பல பேர் பயனடைவாங்க. உங்க உடல் உழைப்பு இருக்கா? அவ்வை கிட்ட முருகப்பெருமான் கேட்டாரா, எது பெரிது?
எது அரிது எல்லாம் தெரியுமா? அரிது அரிது மாண்டராய் பிறத்தல் அரிது, இனிது இனிது ஏகாந்த மனிது, கொடிது கொடிது வறுமை கொடிது. இந்த பாட்டெல்லாம் தெரியும் இல்லையா? அதுல பெரிது எதுன்னு முருகன் கேட்பாரு. தொண்டர்களும் தொண்டும் சாதாரணம் கிடையாது. 63 நாயன்மார்களை தேடி, இப்போ நீங்க ஒன்று வார்த்தை சொல்லிட்டு நான் பண்றேன். நீங்கள் பக்தி காட்டினால், விரதம் இருந்தால், இது போல இன்னும் என்னென்னலாம் பக்தியின் வழியாக நீங்கள் செய்யக்கூடிய தீர்த்த யாத்திரை அல்லது சடங்கு சம்பிரதாயங்கள், வழிபாடு, பூஜை, விரதங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட உங்களை கொண்டு போகும், மாற்றே கிடையாது. ஆனால் தொண்டு செய்தால் கடவுளை உங்களை தேடி வந்துருவார். எது வேணும்? கடவுள் உங்களை தேடி வருவாரு. நான் வரேன்டா உன்னை தேடின்னு வருவார். இன்னும் வள்ளல் பெருமானார் சொல்றாரு, அவர்களுடைய திருவடிக்கு நான் சேவை செய்வேன் என்கிறார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் அவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். அந்த வித்தகர்தம் சேவடிக்கே சேவை செய்ய என் சிந்தை மிக விழைகிறது என்பார். யார் அப்படி சேவை செய்யறானோ அவன் திருவடிக்கு வந்து நான் சேவை செய்வேன்றார். யார்? வள்ளல் பெருமானார். சரி, இப்ப அவ்வைக்கு போயிடலாமா? அவ்வை கிட்ட வந்து முருகன் கேட்கிறாரு, அவ்வையே உலகில் பெரியது எது? என்ன சொல்றா அவ்வை? பெரிது பெரிது புவனம் பெரிது. பூமிதான் பெருசு, புவனமோ நான்முகன் படைப்பு. அப்ப யார் பெரிது? பிரம்மா பெரியவனா? நான்முகனோ கரியமானின் உந்தியில் வந்தோன். கரியமான் யார்? விஷ்ணு. அப்படிதானே வந்திருப்பாரு அவருடைய உந்தியில இருந்து. அப்ப கரியமானாகிய விஷ்ணு பெரியவரா? முருகன் கேட்கிறாரு, எங்க மாமாவா? கரியமானோ அலைகடலில் துயின்றோன். விஷ்ணு எங்க துயிலுதல் என்றால் தூங்குதல். திருப்பார்கடலில் துயின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவரையே தாங்கக்கூடிய திருப்பார்கடல் தானே பெரிது. அப்போ அவர் கேட்கிறாரு, திருப்பார்கடல் பெருசா பாட்டி? அலைகடலோ குருமுனியின் கையில் அடக்கம். குருமுனி யாரு? அகத்தியர். அவர் அந்த கலசத்துல அடக்கிட்டாராம். குருமுனியின் கையில் அடக்கம். அப்போ அகத்தியர் தான் பெரியவரா? குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன். அகத்தியருக்கு அம்மா அப்பா கிடையாது வரலாறுல. அவர் ஒரு சின்ன மண் கலசத்துல இருந்து பிறந்தாருன்னு சொல்றாங்க அவருடைய வரலாறு. அப்ப குருமுனி எதிலிருந்து பிறந்தான்? கலசத்திலிருந்து பிறந்தான். அப்போ கலசம் தான் பெருசா? இப்ப குருமுனியையே பிறக்க வச்சதுன்னா கலசம் பெரியதான் முருகர் கேட்கிறார். கலசமோ புவியில் சிறுமண். இந்த பூமியில கொஞ்சம் மண்ணை எடுத்து கலசம் செஞ்சாங்க முருகா. அப்போ பூமி பெருசா பாட்டி? பூமி பெருசா? புவியோ அரவமுக்கு ஒரு தலை பாரம். நம்மளுடைய புராணம் என்ன சொல்கிறது? பாம்பு தான் இந்த அண்ட சராசரத்தையும் தாங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, ஆதிசேஷன். அதுல இந்த பூமியையும் அது ஒரு குட்டி அப்படி அந்த தலையில தாங்கிட்டு இருக்கு. அப்போ முருகர் கேட்கிறாரு, அப்போ ஆதிசேஷன் பெரியவனோ? இந்த பெரியவன் அவன் தானா அப்படின்னும் போது, அரவமோ உமையவளுக்கு ஒரு சிறு விரல் மோதிரம். உங்க அம்மா இருக்காளே தாய் உமையாம்பிகை, அந்த அரவம ஒரு குட்டி மோதிரமா தூக்கி மாட்டி மாட்டி வச்சுட்டு இருக்கா. அவருக்கு ஒரே சந்தோஷம், அங்க அம்மா தான் பெரியவங்களா? அப்ப இரு முருகா வருகிறேன். உமையவளோ இறைவன் பாகத்துள் ஒடுக்கம். உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட போய் ஒடுங்கிட்டாலே இடப்பக்கத்துல, அப்படியும் பரவாயில்ல, எங்க அப்பா தானே பெரியாள். சரி, அப்ப எங்க அப்பா சிவபெருமான் பெரியவரா? இரு முருகா, நான் இன்னும் முடிக்கல. இறைவனோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம். இறைவன் எங்க ஒடுங்கி இருக்காராம்? யாரெல்லாம் தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் உள்ளத்துள் ஒடுக்கம். இதை சொன்னது யாரு? அவ்வை. தொண்டு செய்யுங்க. இறைவனோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம். இன்னும் அவ்வை முடிக்கல. எது பெரிதுன்னு தான் அவர் பதில் கேட்டாரு. தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. அதனாலதான் தொண்டர் புராணத்துக்கு பெரிய புராணம் பேர் வச்சாங்க. இறைவனினுடைய புராணங்களுக்கு கூட பெரிய புராணம் என்று பெயர் இல்லை. 63 நாயன்மார்களாகிய திருத்தொண்டர் புராணத்திற்கு இன்னொரு பெயர், அது பெயர் கூட யாருக்குமே தெரியாது. அதுக்கு இன்னொரு பெயர் திருத்தொண்டர் புராணம். அது யாருக்குமே தெரியாது. பெரிய புராணம் என்ற பெயர் தான் நிலைத்து விட்டு. நான் என்ன பண்ணணும்?
என்று தொண்டு செய்கிற ஒரு பேர் இருக்கு பாருங்க. இதை பற்றி அருட்தந்தை நிறைய பாடல், நீங்கள் எல்லா இறைவணக்க பாடல்கள் படிச்சு பாருங்க, குரு வணக்க எல்லாமே தொண்டு செய்ய சொல்லுவார். அதில் என்னை கவர்ந்த ஒண்ணு இருக்கு. ஏன்னா அப்பெல்லாம் வந்த புதுல எனக்கு தெரியாது. இரண்டொழுக்க பண்பாடுக்கு நான் அழுதிருக்கிறேன். உலக நல வாழ்த்து நிறைவு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இப்ப பாட போறாங்க. அதுல நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும்னு அடுத்த வரி என்ன போடுவார்? நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். 3 முறை அழுதுகிட்டே தான், நான் பெருமைக்கு சொல்ல, அழுதுட்டு தான் நான் பாடுவேன். நான் என்ன பண்ண போறேன்? அந்த ஏக்கம் உங்களை அதற்கேற்றார் போல் அழைத்து செல்லும். என் குருவுக்கு ஏதாவது செய்யணும். நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை உள்ளீடற்ற வாழ்க்கை. என்னங்க இந்த வாழ்க்கையில இருக்கு? கொஞ்சம் நேரம் தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிங்க. என்ன இந்த வாழ்க்கை? இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா, ஏதாவது நிலையானதா? அப்படியே ஓடுகின்ற வாழ்க்கை, உருளுகின்றது. எதுவுமே நிலை இல்லை. உள்ளீடற்ற வாழ்க்கை இது. அதில் நிலையானது எது என்றால் சேவை, 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 சேவை. சேவை செய்யுங்க. சேவை செய்தால் அவனுக்கு என்றுமே இறப்பு கிடையாது. தயவோட இருங்க. இந்த வாழ்க்கையின் பொருள் சேவைதான், தொண்டுதான். அதனால்தான் இறைவணக்கத்துல முடிப்பாரு. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று. ஒவ்வொரு பாடலும் ஆழ்ந்து படிங்க. அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டாற்றி இன்பம் காணும். நீ அதுக்கு தான் வந்த. நீ வேற எந்த ஜீவராசிக்கும் தொண்டு செய்ய தெரியாது. மனிதனுக்கு மட்டும்தான் தொண்டு செய்ய தெரியும். அவனும் செய்யலன்னா அவன் அப்ப மனிதன் கிடையாது. அப்படிப்பட்ட பாசறையில் நாம் இல்லை. அதனால் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி அருட்தந்தையினுடைய ஒரு சின்ன பாடலை பாடி நிறைவு செய்து கொள்கிறேன். எப்பொழுது நிறைவு வரும் என்ற ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் இந்த பாடலெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். வரிகளை உற்று நோக்குங்கள். அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னோடு. அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னோடு. கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். உன்னை அறிந்து உய்ய இறைவா, உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன். நின்றேன் நடந்தேன் உன்னை நினைந்து தேடி அலைந்தேன்.
பின்னே இன்று நான் நிறைவு பெற்றேன். இறைவா, இன்று நான் நிறைவு பெற்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.